ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதுவே என்ன பார்க்க போறோம் அப்டின்னா நம்ம ஷெட்யூல் 3 வந்து ஆல்ரெடி நான் எப்டி எப்டி படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்போ அத நம்ம வந்து 7 டேஸ் இருக்கு. 7த் டே வந்து மேபி நீங்க எக்ஸாம்ஸ், டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தவங்க டெஸ்ட் எழுதுவீங்க. இல்ல மேக்ஸிமம் சண்டே அப்டின்றனால மேக்ஸிமம் நெறைய பேருக்கு டைம் கிடைக்காது. ஸோ, அந்த 6 டேஸ்ல வந்து டெய்லி டார்கெட் மாரி நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா நான் வீக்லி வச்சு தான் படிச்சேன். பட் இருந்தாலுமே எனக்கு 2லயுமே எனக்கு ஒவ்வொரு டாபிக் மிஸ் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் குப்தாஸ் நான் படிக்கல. ஷெட்யூல் 1லன்னு சொன்னேன். ஷெட்யூல் 2ல இண்டஸ் 9த் 11த் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். 2லயுமே என்னால சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நான் ஷெட்யூல் 2ல ஷெட்யூல் 1 மெர்ஜ் பண்ணி படிச்சிரலாம்னு நெனச்சேன். ஆனா பட் என்னால முடியல. ஸோ டியூ டூ சம் வொர்க்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ டெய்லி நம்ம இதெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எது ஃபாலோ பண்றீங்களோ அதோட நீங்க இந்த மாரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல அப்புறம் நீங்க செல்ல பிடிஎஃப் இருக்கு. அப்ப நீங்க என்ன ஷெட்யூல் படிக்க போறீங்களோ, அத நீங்க இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த மாரி எழுதிக்குவேன். ஸோ என்னென்ன இருக்கு, நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், என்ன முடிக்கல அப்படின்றத நான் எழுதிக்குவேன். அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டோம். இது முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் நான் எழுதிக்குவேன். அதே மாரி நீங்க சிலபஸுமே நீங்க இந்த மாதிரி இருக்கோட நீங்க சிலபஸ் இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அத நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்க இந்த மாரி நீங்க எழுதி வச்சுக்கணும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அது எங்க கவர் ஆகுது, அது என்னென்ன மாரி டிஃபரன்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு, என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுட்டோம்னா, நீங்க இந்த மாரி சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா பார்க்கும்போது. ஸோ நான் இன்னைக்கு என்ன டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட என்ன டார்கெட் அப்படின்னா 7த்ல இயல் 1, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் 10த்ல 7த்ல ஆக்சுவலா 8த்லயும் வரும். நமக்கு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி 8த்ல ஒரு லெசன் வரும். அதுவும் ரொம்ப சின்ன லெசன் தான். ஸோ நீங்க அதுவுமே சேர்ந்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட் 1. ஆக்சுவலா பார்ட் 1 அப்படின்னா ஃபைண்டிங் ஆஃப் எஸ்ஐ. ஸோ ஃபைண்டிங் ஆஃப் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால சிஐ. ஸோ எஸ்ஐ நம்ம எப்படி பார்த்தோம் அது மாதிரி ஃபைண்டிங் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் டாப் ஃபைவ் செம்ஸில் பார்ட் 11 பார்க்க போகிறோம். ஏன்னா 11 to 15 தான் இருக்கும் இந்த சிலபஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கே ஸ்கூல் புக் சம்ஸ் கவர் ஆகுதோ அதுக்கப்புறம் பிவைக்யூ அதெல்லாம் டெலிகிராம் சேனல் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டாப் 500 சம்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சார் கொடுத்துருக்காங்க. அது எங்கிட்ட இருக்குது. நீங்கள் கிஷோப் அகாடமியில் போனீங்கன்னாவே சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் டாப் 500 சம்ஸ் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் சொல்லுங்க. அதுவும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இந்த டாப் 500 சம்ஸ் ஃப்ரீ தான். சார் யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் கொடுத்தாங்க. ஸோ அது நீங்க அங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் சென்ட் பண்றேன். அதே மாதிரி நம்ம 7த்துக்குமே புக் நம்ம தமிழ் புக் எல்லாமே நான் சென்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் எல்லா பிடிஎஃப்பும் அங்கே இருக்கு. அது மாதிரி பிவைக்யூன்னு பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் யூனிட் 8க்கு சென்ட் பண்ணிட்டேன். ஐஎன்எம் இருக்கு. ஐஎன்எம்க்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. தமிழுக்குமே நான் போட்ட வீடியோஸ்க்காக சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். கலை சொற்கள்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு, அதுக்கப்புறம் மரபு சொற்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பிடிஎஃப் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீக் 2க்கான ஷெட்யூல்ல நம்ம மேக்ஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. பார்க்காதவங்க பாருங்க. பார்த்துட்டு அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஃபர்தராக நம்ம வீக்லி ஃப்ரீ டெஸ்ட் போவோம். ஏன்னா வீக் 1 போட்டோம், வீக் 2வும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இன்னும் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். மேக்ஸிமம் கொஸ்டின் நான் பார்த்து தான் எடுத்திருக்கேன். எல்லா மாடலும் கம்பேர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நமக்கு ஸ்கூல் புக் சம்ஸும் இருக்கணும். அந்த நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவும் இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பிவிக்கும் பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் லிங்க் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே. ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைவ் டெஸ்ட் நம்ம ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேப்ல போல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த போலில் நீங்கள் கொஞ்சம் டைமிங் கொடுங்க. ஆஃப்டர்நூன் வைக்கலாமா இல்லை நைட்டு வைக்கலாமான்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பேருக்கு வில்லிங் இருக்கீங்க, ஸோ எவ்வளோ பேருக்கு டெஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம லைவ் டெஸ்ட் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம கொஞ்சம் லைவ் டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 9:30 வச்சுட்டுருந்தேன். ஸோ 11 o'clock ஆகிற மாதிரி இருந்துச்சுனால ஸோ ஆனால் ஆஃப்டர்நூன் மாற்றலாமா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் கன்வென்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன்.